ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்ட்ராடே ஸ்டாக்ஸை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் ஏதாவது சேஞ்சஸ், நான் சொன்ன இந்த வீடியோவில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ லைவ் மார்க்கெட்டில் ஏதாவது கால்ஸ் இல்லை ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக அதில் கொடுப்பேன். ஸோ தயவுசெய்து அந்த டெலிகிராம் சேனலை பயன்படுத்தி ஜாயின் பண்ணும்படி உங்களை நான் ரொம்ப அன்பாக கேட்குறேன். இப்போ நாம் மண்டேவுடைய நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்ட்ராடே ஸ்டாக்ஸை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய முந்தின வீடியோவில் நான் சில ஸ்டாக்ஸை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த 5 ஸ்டாக்கில் 2 ஸ்டாக் வந்து நம்ம பை லெவல் தாண்டல, ஒரு ஸ்டாக் வந்து செல் லெவல் தாண்டிச்சு. பட் பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை, ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிருந்தது. லாஸ் ப்ராஃபிட் உண்மை இல்லை. ஆனால் 2 ஸ்டாக், குறிப்பாக 2 ஸ்டாக் உண்மையிலேயே சூப்பர் ஜாக்பாட்டாக அன்னைக்கு இருந்தது. அதாவது ஃப்ரைடே. அந்த ஸ்டாக் என்ன ஸ்டாக், எந்த அளவுக்கு மேலே போயிருக்கு, அது எல்லாமே டீட்டெயிலாக நாம் இந்த வீடியோவுடைய எண்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ முதல்ல வந்து நாம் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் ஆழமாக நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இது நிஃப்டியுடைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட். இதில் நான் அதாவது ஃப்ரைடே உடைய வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டி வந்து 22,920 அந்த லெவல் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் நீங்கள் பை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இமீடியட் டார்கெட் வந்து 40லேருந்து 50 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் வந்து 23,050 வரைக்கும் சொன்னேன். ஆனால் எங்கே போச்சு நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 23,300 லெவல், அதாவது 350+ பாயிண்ட்ஸ் நிஃப்டி வந்து அன்னைக்கு ஃப்ரைடேயில் ட்ரேட் ஆயிடுச்சு. ஸோ உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அன்னைக்கு நிஃப்டி கொடுத்தது. ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து எங்கே வந்து முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, அதன் அடிப்படையில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் என்பதை நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எக்ஸிட் போலுக்கு அந்த சமயத்தில் இந்த இடத்துல இருந்த மார்க்கெட் எக்ஸிட் போல் ஃபுல்லாக என்டிஏ கவர்மெண்ட் வரும், பிஜேபி வரும் அப்படின்னு எக்ஸிட் போலில் சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் இன் ரியாலிட்டி என்ன நடந்தது அப்படின்னா எக்ஸிட் போலுக்கும் மார்க்கெட்டுக்கும், அதாவது அவங்க பெர்ஃபார்மன்ஸும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தது. அதனால் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, அன்றைக்கே சரியான அடி விழுந்தது. அதுக்கப்புறம் குயிக்காக வந்து என்டிஏ வந்து ஒரு மெஜாரிட்டியில் இருக்கிறதால திருப்பியும் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி ஆல்மோஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடி வாங்கிறது, அதே இடத்துல மார்க்கெட் திருப்பியும் வந்திருக்கு. ஸோ இந்த லெவல் வந்து நாளைக்கு ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு லெவல், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது 23,300லேருந்து 350 இந்த ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரேஞ்ச் நாளைக்கு இருக்க போகுது. அது மட்டுமல்ல, செல்லிங் நம்ம எங்கே பண்ண போகிறோம், எங்கே வந்து வீக் ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி முந்தின பாஸ்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருந்திருந்தது. கேப் அப் ஓப்பன் ஆனால் கூட இது வரைக்கும் வந்து திருப்பியும் ஒரு புல் பேக் ஆகி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பியும் மேலே போய் திருப்பியும் அதே இந்த இடத்துல நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆன உடனே நிஃப்டி என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா, சரியான அடி. ஒரு சைடு வந்து அந்த பிஜேபியுடைய அந்த
எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்கள்ல 400 பார் 400க்கு மேலே வரும், 350 வரும், இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க மார்க்கெட், அதாவது ரிசல்ட்டுக்கு முன்னாடி. இதெல்லாம் ரியாலிட்டியில் வந்து அதெல்லாம் ஒன்றுமே பர்ஃபார்ம் பண்ணாததுனால மார்க்கெட் வந்து அதனுடைய புத்தியை காமிச்சு சரியான அடி வந்தது. ஸோ இந்த இடம் வந்து நாளைக்கு ரொம்ப ரொம்ப குரூஷியலான சப்போர்ட் லெவல் நாளைக்கு இருக்க போகுது. அதாவது 23,150லேருந்து 200 அந்த ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக நாளைக்கு இருக்க போகுது. இன்கேஸ் சப்போஸ் நாளைக்கு இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நாம் செல் பொசிஷனை எடுக்கலாம். ஸோ இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் நாளைக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, அதாவது இந்த ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம தாராளமாக பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 40லேருந்து 50 புள்ளிகள். டார்கெட் வந்து இம்மீடியட் டார்கெட் வந்து 40 to 50 பாயிண்ட்ஸ். அல்டிமேட் டார்கெட் வந்து 23,450லேருந்து 500 வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணலாம் நிஃப்டியில் நாளைக்கு. இன்கேஸ் சப்போஸ் நாளைக்கு வந்து நிஃப்டி கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு சஸ்டெயின் ஆகி அப்படின்னா நிஃப்டி வந்து கீழே வரலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 40லேருந்து 50 புள்ளிகள். இமீடியட் டார்கெட் வந்து 40 to 50 பாயிண்ட்ஸ். அல்டிமேட் டார்கெட் வந்து 23,025 அந்த சைக்கலாஜிக்கல் லெவல்லேருந்து 23,025 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் நிஃப்டியை டார்கெட்டாக எய்ம் பண்ணலாம். ஸோ இப்போ நிஃப்டி வந்து நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் வந்ததுன்னா நான் இம்மீடியட்டாக டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டிக்கு நம்ம போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 49,700 பிரேக் பண்ணால் பை பண்ண சொன்னேன். ஸோ 49,700 எங்கே பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த லெவல் கிட்ட பிரேக் ஆகி அதுக்கப்புறம் பாருங்கள் இது வரைக்கும் போச்சு, இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போயிருக்கு. அதாவது 49,940 வரைக்கும் அது போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் சம் 200+ பாயிண்ட்ஸ் இல்லை 240 பாயிண்ட்ஸ் நாம் பேங்க் நிஃப்டியில் இன்ட்ரடேல நம்ம கெயின் பண்ணோம் இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ இப்போது நாளைக்கு பேங்க் நிஃப்டியுடைய முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது என்பது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டியுடைய பர்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேலி, ஒரு கரெக்ஷன், ஒரு ரேலி, ஒரு கரெக்ஷன், ஒரு ரேலி, ஒரு கரெக்ஷன். ஆனால் இப்போது ரேலி ஆயிடுச்சு, கரெக்ஷனுக்கு வர்றதுக்கு பதிலாக கன்சாலிடேஷன் ஆகுது, ரேலி ஆகலை. ஸோ நம்ம எப்படி இதை பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி அப்படின்னா, ரேலி இங்கேயே இருந்தது அப்படின்னா இட் வில் ஆக்ட் ஆஸ் அ பேஸ். ஸோ திஸ் இஸ் ரேலி பேஸ் பிரேக் ஆச்சுன்னா திருப்பியும் ஒரு ரேலி வரலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரேலி பேஸ் ரேலி வந்தது அப்படின்னா திருப்பியும் மேலே போகலாம். இது அதாவது இந்த ஸ்பாட் இந்த பேஸ் வந்து நம்ம டிமாண்ட் ஜோன் நம்ம கன்சிடர் பண்ணலாம். எப்படி டிமாண்ட் ஜோன், இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோனா நாளைக்கு இருக்கும். இன்கேஸ் ஹை பிரேக் பண்ணால் டிமாண்ட் ஜோனாக இருக்கும். சப்போஸ் ரேலி பேஸ் ரேலி போகிறதுக்கு பதிலாக கீழே வந்தது அப்படின்னா இந்த ஏரியா இது என்ன ஆகும்னா இது வந்து ஒரு சப்ளை ஜோனாக நாளைக்கு இருக்க போகுது. நாளைக்கு இட் வில் ஆக்ட் ஆஸ் அ சப்ளை ஜோன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்ளை ஜோனாக ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி கீழே தான் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ வந்து நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து
இன்கேஸ் சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்க. அதாவது 49,950லேருந்து 50,000 அந்த சைக்கலாஜிக்கல் ரேஞ்ச் அதை பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் பை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 150லேருந்து 200 புள்ளிகள். இமீடியட் டார்கெட் வந்து 150லேருந்து 200 புள்ளிகள், இல்லைன்னா 100லேருந்து 150 புள்ளிகள். அல்டிமேட் டார்கெட் வந்து 50,300லேருந்து 50,400. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 100லேருந்து 150 பாயிண்ட்ஸ். அல்டிமேட் டார்கெட் வந்து 50,300லேருந்து 350 ஆர் 400 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம ஏம் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லெவல் பிரேக் பண்ணால், இந்த லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் பேங்க் நிஃப்டி கீழே வரும். அதாவது 49,650லேருந்து அந்த 700 அந்த ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டிலோ ஃபார்ம் ஆச்சுன்னா கீழே வரும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 150லேருந்து 200 புள்ளிகள். இமீடியட் டார்கெட் வந்து 100லேருந்து 150 பாயிண்ட்ஸ். அல்டிமேட் டார்கெட் வந்து 49,200லேருந்து 300 அந்த ரேஞ்ச் வந்து அல்டிமேட் டார்கெட்டாக நாம் வைக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நல்லா புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ நம்ம சில இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பவர் கிரிட்டு. ஸோ பவர் கிரிட் வந்து இது வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹையர் லோ போகுது. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. மல்டிபிள் அட்டெம்ப்ட் மேட் ஆகிருக்கு இது பிரேக் பண்ண. இன்கேஸ் நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பவர் கிரிட்டை பை பண்ணுங்கள். பை அபவ் 312, ஸ்டாப் லாஸ் 305, டார்கெட் 315, 320 அண்ட் 330. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம், டாடா கெமிக்கல். ஸோ டாடா கெமிக்கல் கூட ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. நல்லா தெரிஞ்ச பேட்டர்ன் தான் உங்களுக்கு. அதாவது இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். ஸோ மல்டிபிள் அட்டெம்ப்ட் மேட் ஆகிருக்கு பிரேக் ஆக, பட் பிரேக் ஆகலை. கிட்டத்தட்ட பாருங்கள் நிறைய தடவை இந்த இடத்த டெஸ்ட் ஆகிருக்கு. பட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ண முடியல. நாளைக்கு இன்கேஸ் சப்போஸ் பிரேக் ஆயிடுச்சு, அதாவது சஸ்டெயின் ஆகி பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 1067, ஸ்டாப் லாஸ் 1050, டார்கெட் வந்து 1075, 1088 அண்ட் 101110. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் ஹிட் பண்ணலாம். இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், ஐஆர்சிடிசி. ஸோ ஐஆர்சிடிசி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது கூட ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது ஒரு ஸ்ட்ரெச் அவுட் மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் இதே இடத்துல ஃபுல்லாக ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, ஒரு ரேலி பேஸ் இதை பிரேக் பண்ணால் திருப்பியும் ஒரு ரேலி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரேலி பேஸ் அப்படின்னா இது என்ன அப்படின்னா டிமாண்ட் ஜோனாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இது வந்து இட் வில் ஆக்ட் ஆஸ் அ டிமாண்ட் ஜோன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்கேஸ் சப்போஸ் அதாவது அந்த லெவல் பிரேக் பண்ணாதான் நான் சொல்கிறேன். இன்கேஸ் பிரேக் பண்ணாமல், அதாவது இது பண்ணாமல், இந்த லெவல் பிரேக் பண்ணாமல் இது பிரேக் பண்ணால் this fully it will act as a supply zone. supply zone அப்படின்னா இது செல்லிங் தான், கீழே தான் வரும். ரைஸ் பேஸ் அப்படின்னா this will act as a supply zone. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம செல் பொசிஷன் தான் எடுக்கலாம். ஸோ இன்கேஸ் உடைச்சா செல் பொசிஷன், அது லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுறேன். இன்கேஸ் இந்த பிரேக் பண்ணால் பை பொசிஷன் தான் நாம் எடுக்கணும். ஸோ பை அபவ் 985, ஸ்டாப் லாஸ் 965, டார்கெட் 995, 1010, 1035. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம போயிடலாம்.
இஐ ஹோட்டல். ஸோ இஐ ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ மல்டிபிள் அட்டெம்ப்ட் வந்திருக்கு பிரேக் பண்ண, பட் பிரேக் பண்ண முடியல. ஸோ பிரேக் பண்ண முடியல. பட் இருந்தாலும் நாளைக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணால், இங்கே சஸ்டெயின் ஆகி பிரேக் பண்ணால் தாராளமாக நாம் ஒரு பை பொசிஷன் எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்னா இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ திஸ் வில் ஆக்ட் as a very strong resistance level. So once if it breaks this, you can go for a buy in EI hotel. So buy about 444, stop loss 434, target 448, 452 and 460. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு சொன்ன ஸ்டாக்ஸ் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்கள் லைவ் வாட்ச் லிஸ்ட்டில் வையுங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். இப்போ நாம் என்னுடைய ஃப்ரைடே நான் போட்ட அந்த வீடியோவில் கொடுத்த ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து 5 ஸ்டார் நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ பை அபவ் இந்த லெவல், அதாவது 780, இந்த 3 டார்கெட்டை நான் கொடுத்தேன். ஸோ ஹை இதான் லாஸ்ட் 825 கொடுத்தேன். பட் ஹை பாருங்கள் 762. நம்ம டார்கெட்டை விட 50 ரூபா மேலே இந்த ஸ்டாக் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸோ உண்மையிலேயே நல்ல அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் மண்டே பண்ணிது. நம்முடைய எல்லா டார்கெட்டும் இந்த ஸ்டாக் ஹிட் ஆகிருக்கு. ரெண்டாவது வந்து கிராசிம் கொடுத்துருந்தேன் பை பண்ண சொல்லி, அதாவது 2353க்கு மேலே நான் உங்களை பை பண்ண சொன்னேன். இந்த 3 டார்கெட்டை நான் கொடுத்தேன். ஸோ அன்றைக்கி வந்து 2383 வரைக்கும் போயிருக்கு கிராசிம். ஸோ நல்ல அருமையாக கிராசிம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதாவது 2383 வரைக்கும் வருது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்கில் ஒரு 30 புள்ளிகள் நாம் இன்ட்ரடேயில் ஏர்ன் பண்ண முடிஞ்சது, கேப்சர் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் கரம்டன் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, ஃப்ளாட்டாக இருந்தது. ஸோ இந்த 2 ஸ்டாக்ஸ் வந்து அந்த 5 ஸ்டாக்கில் உண்மையிலேயே சூப்பர் ஜாக்பாட்டாக அன்றைக்கி இருந்தது. ஸோ இந்த வீடியோ, அதாவது அந்த முன்னாடி கொடுத்த அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க, லைக் பண்ணுங்கள். பிகாஸ் அதுதான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன், ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பாக வந்து இன்ட்ரடே ட்ரேடர்ஸ் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து ஒரு எஜுகேஷனல் டைப் ஆஃப் வீடியோன்றதுனால கண்டிப்பாக அது அவங்களுக்கு நன்மைகள், பெனிஃபிட் கொடுக்கும். மறக்காமல் பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.